கருத்து நல்லது. துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு ரகசிய ஆலோசனை செய்து தீமை செய்கிறார்கள். அவர்களோடு நான் சேர்ந்து அவர்களைப் போல நானும் செய்ய மாட்டேன். அக்கிரமக்காரர்கள் அநியாயம் செய்கிறார்கள். அவர்கள் கலகம் மூட்டுகிறார்கள். அந்த செயலிலும் நான் சேர மாட்டேன். அவர்களைப் போல நான் வாழ மாட்டேன். என்னை அப்படிப்பட்டவர்களிடமிருந்து விடுதலையாக்கும். அவர்களோடு நான் சேராமல் என்னை பிரித்து என்னை காப்பாற்றும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 64, 65 அதிகாரங்கள். கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டருளும். என் சத்துருக்களினால் எனக்கு ஏற்படுகிற பயத்திலிருந்து என்னை காப்பாற்றி என்னை விடுவித்தருளும். சத்துருவால் வரும் பயத்தை நீக்கி என்னை காத்து கொள்ளும். என் சத்துருக்களை கண்டு நான் பயப்படுகிறேன். என்னை காப்பாற்றும். என்னை பாதுகாத்து கொள்ளும். என் உயிரை காப்பாற்றி அருளும். துன்மார்க்கருடைய ஆலோசனைக்கு ரகசிய ஆலோசனை செய்து தீமை செய்கிறார்கள். அவர்களோடு நான் சேர்ந்து அவர்களைப் போல நானும் செய்ய மாட்டேன். அக்கிரமக்காரர்கள் அநியாயம் செய்கிறார்கள். அவர்கள் கலகம் மூட்டுகிறார்கள். அந்த செயலிலும் நான் சேர மாட்டேன். அவர்களைப் போல நான் வாழ மாட்டேன். என்னை அப்படிப்பட்டவர்களிடமிருந்து விடுதலையாக்கும். அவர்களோடு நான் சேராமல் என்னை பிரித்து என்னை காப்பாற்றும். அப்படிப்பட்ட துன்மார்க்கரும் அக்கிரமக்காரர்களும் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள். பட்டயத்தை போல அவர்கள் நாக்கு கூர்மையாய் இருக்கிறது. அவர்கள் பேச்சு கத்தியால் வெட்டுவது போல, மிகப்பெரிய ஒரு அரிவாளால் வெட்டுவது போல அவர்களுடைய பேச்சு இருக்கிறது. அவர்கள் நீதிமான்களை பார்த்து பட்டயத்தை போல அவர்கள் பேச்சினால் அவர்கள் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறார்கள். கொஞ்சம் கூட பயப்படாமல் கர்த்தர் இருக்கிறார், அந்த நீதிமான் மேல் நாம் தவறு செய்கிறோமே, அவனுக்கு துன்பம் கொடுக்கிறோமே, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறாரே என்ற பயம் இல்லாமல் அவர்கள் நீதிமான் மேல் அம்புகளை எய்கிறார்கள். அவர்கள் பேச்சு அம்பு எய்வதை போலவும் பட்டயத்தை போலவும் இருக்கிறது. வார்த்தையினால் நீதிமான்களை சித்திரவதை பண்ணுகிறார்கள், கொடுமைப்படுத்துகிறார்கள். அவர்கள் கொல்லவும் பார்க்கிறார்கள், வார்த்தையினாலேயே கொல்ல பார்க்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய தீமைக்கு அவர்களோடு நான் சேர மாட்டேன். அப்படிப்பட்ட துன்மார்க்கர் பாவம் செய்வதற்காக பொல்லாத காரியத்தை செய்கிறார்கள். அதை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த பொல்லாத காரியத்தில் நிலைத்து விடுகிறார்கள். மிகவும் தேறி விடுகிறார்கள். பாவம் செய்வது, அதாவது நல்லவர்களுக்கு விரோதமாக செய்கிற செயல்களை திட்டமிட்டு அதில் தங்களை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். மிகவும் புத்திசாலித்தனமாக, திறமையாக செயல்படுகிறார்கள். அப்படி உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்கிறார்கள். நீதிமானுக்கு விரோதமாக மறைவான கண்ணி, அவர்களுக்கே தெரியாமல் அவர்களை தீமைக்குள், அவர்களை கெடுத்து விடும்படியாக, அவர்கள் வாழ்க்கையை கெடுக்கும்படியாக அவர்கள் மறைவான கண்ணிகளை வைக்கிறார்கள். துன்மார்க்கர் நீதிமானுக்கு விரோதமாக கண்ணி வலைகளை விரிக்கிறார்கள். மீனுக்கு வலை விரிப்பது போல அவர்கள் யாருக்கும் தெரியாமலே வலை விரிக்கிறார்கள். அதாவது பாவம் செய்ய தூண்டுவார்கள். இந்த பாவத்தை செய்ய, அந்த பாவத்தை செய்து எப்படியாவது இந்த மனிதனை வீழ்த்தி விட வேண்டும், அவனுக்கு தீமை செய்து அவனை அழித்து விட வேண்டும் என்று செய்கிறார்கள். இப்படி செய்துவிட்டு இதை யாருக்கு தெரியும்? இதை காண்பவன் யார்? நாங்கள் ரகசியமாய் திட்டமிட்டு செய்திருக்கிறோம், இது யாருக்கும் தெரியாது. அந்த நீதிமானுக்கு நான் கண்ணி வைத்திருக்கிறேன், அவனை கொன்று போடுவேன், அவனை அழித்து விடுவேன், இந்த வலையை விரித்து அவனை நான் விழுங்கி விடுவேன் என்று, நான் செய்கிற இந்த காரியங்கள் யாருக்கும் தெரியாது என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு இப்படி செய்கிறார்கள். இப்படி துன்மார்க்கமாய் செயல்படுகிறவர்கள், நல்லோருக்கு தீமை செய்கிறவர்கள், பாவ வழியில் செல்லுகிறவர்கள் ஏனோ தானோ என்று பாவம் செய்யவில்லை. அவர்கள் ஆழமாக அதிகமாய் அந்த பாவத்தில் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பாவத்தில் கை தேர்ந்தவர்கள், மிக திறமைசாலிகள். பாவம் செய்வதில் திறமையாசாலிகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் திறமையாய்
நியாய கேடுகளை தேடுகிறார்கள். இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் என்று பயங்கரமாய் திட்டமிட்டு தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மிகவும் அதாவது நல்லோர்கள் கூட நல்ல காரியத்திற்கு இவ்வளவு திறமையை வளர்த்துக் கொள்ள மாட்டார்கள். ஆனால் தீமை செய்கிறவர்கள் தங்கள் பாவ பாதையில் நன்றாக உறுதிப்படுத்திக் கொள்வார்கள். அவர்கள் திறமைசாலிகளாய் இருப்பார்கள். அதிகமாய் தங்கள் திறமைகளை வளர்த்துக் கொண்டு பாவம் செய்வதற்கு, தவறு செய்வதற்கு திறமையாய் இருக்கிறார்கள். தந்திரமாக யோசனை பண்ணி நியாயக்கேடுகளை ஆராய்ந்து தேடுகிறார்கள். இந்த வழியில் போய் இப்படி செய்யலாமா, அந்த வழியில் போய் அப்படி செய்யலாமா என்று ஆராய்ச்சி செய்து அதை ஆராய்ந்து பார்த்து தேடி கண்டுபிடித்து மகா திட்டமாய் திட்டமிட்டு பாவம் செய்கிறார்கள். அப்படி அவர்கள் எவ்வளவுதான் திறமையாக பாவம் செய்தாலும் நீதிமானுக்கு விரோதமாய் எழும்பி நமக்கு விரோதமாய் எழும்பி அவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் கர்த்தர் தம்முடைய அம்புகளை எய்வார். அவர்கள் சடுதியில் நாசம் அடைவார்கள். திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். கர்த்தருடைய அம்புகள் அவர்கள் மேல் பட்டதானால் உடனே அவர் சடுதியாய் அவர்கள் காயப்படுவார்கள். அழித்து போடுவதல்ல, காயப்படுவார்கள். திடீரென்று அவர்களுக்கு ஆபத்து நேரிடும். அவர்கள் கீழே விழுந்து அவர்கள் வாழ்க்கையில் மிகவும் தாழ தள்ளப்பட்டு போவார்கள். அவர்கள் அப்படி விழுவதற்கு அவர்கள் நாவே காரணமாயிருக்கும். அவர்களுடைய நாவுதான் அவர்களை வீழ்த்தும். அவர்களுடைய பேச்சு, துன்மார்க்கர் பேச்சினால், தீமையான பேச்சுகளினால் நீதிமானை காயப்படுத்துகிறார்கள். அதே போன்ற அவர்களுடைய பேச்சினாலேயே கர்த்தர் அவர்களை கீழே தள்ளி போடுகிறார். அவர்கள் மேன்மை அவர்களை விட்டு போகிறது. அவர்கள் தாழ தள்ளப்பட்டு மிகவும் தாழ்த்தப்பட்டு போகிறார்கள். அவர்கள் நாவுகளே அவர்களை வீழ்த்தும். வேறு எதுவும் அல்ல. அவர்கள் பேச்சு அவர்களை வீழ்த்தும். அவர்களை பார்க்கிற எல்லோரும் ஓடி போவார்கள். அவர்களை பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் ஓடி போய் விடுவார்கள். அவர்களோடு இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட தாழ்ந்த நிலை அவர்களுக்கு வரும். இப்படி நடக்கும் போது, தீயவர்களுக்கு நியாய தீர்ப்பு வரும்போது, துன்மார்க்கர் தள்ளப்படும் போது எல்லா மனிதரும் சேர்ந்து கர்த்தருக்கு பயப்படுவார்கள். மற்ற மனிதர்கள் கர்த்தருக்கு பயந்து நடப்பார்கள். தேவனுடைய செயலை அறிவித்து அவருடைய செயலை உணர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய கிரியைகளை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள். பாவம் செய்தால் இப்படிப்பட்ட அழிவை கர்த்தர் கொடுப்பார் என்று மற்ற மனிதர்கள் அறிந்து கொள்வார்கள். நீதிமானோ கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். கர்த்தரை நம்பி இருப்பான். நீதிமான் கர்த்தரை நம்பி இருப்பான். அவருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். தங்கள் மனதில் கள்ளம் கபடம் இல்லாமல் பரிசுத்தமாய் கர்த்தரை நேசித்து கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறவர்கள் செம்மையான இருதயம் உடையவர்கள். அப்படிப்பட்டவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். அவர்கள் உயர்த்தப்படுவார்கள். கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என்னை காப்பாற்றினார், நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று அவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். சங்கீதம் 65. தேவனே, சீயோனில் உமக்காக துதி காத்திருக்கிறது. அங்கு நாங்கள் துதிக்க காத்திருக்கிறோம். உமக்கு பலியிட காத்திருக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே, நாங்கள் செய்யும் ஜெபங்களை எல்லாம் கேட்டு எங்களை பாதுகாக்கிற தேவனே, உம்மை நோக்கி காத்திருக்கிறோம். யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அக்கிரமமான காரியங்கள் என்னை மிஞ்சி வல்லமை கொண்டது. தேவரீரோ, நீர் எங்கள் மீறுதல்களை மன்னிக்கிறீர். கர்த்தாவே, எங்கள் அக்கிரமத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்கள் மீறுதல்களை எல்லாம் நீர் மன்னிக்கிறீர். உம்முடைய பிரகாரத்தில் தங்கும்படி நீர் தெரிந்து கொண்ட மனிதர்கள் பாக்கியவான்கள். பரலோகத்தில் நீர் சேர்த்து கொள்வதற்காக தெரிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் பாக்கியவான்கள். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உம்முடைய வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாவோம், சந்தோஷமாய் இருப்போம். உமது வீட்டின் நன்மையினால் நாங்கள் திருப்தியாவோம். பரலோகத்தில் வந்து நீர் எங்களை பரலோகத்தில் தெரிந்து கொண்டீர். உம்முடன் இருக்க எங்களை தெரிந்து கொண்டீர். அப்படி இருக்க நாங்கள் உம்முடைய சன்னதியில் வந்து உம்மோடு திருப்தியாய் நாங்கள் இருப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பூமியின் கடைசியிலிருந்தும் கடைசி வரைக்கும் கடல்களிலும்
இப்படி எல்லா பகுதிகளிலிருந்தும் கர்த்தாவே அங்கிருக்கிற ஜனங்கள் எல்லோரையும் நீர் எல்லோரும் உம்மை நம்பி இருக்கிறார்கள். பூமியின் கடைசி பகுதிகளில் இருப்பவர்கள் கூட எல்லோரும் உம்மை நம்பி இருக்கிறார்கள். உம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அதாவது இது கடைசி காலத்தில் பூமி எங்கும் கர்த்தருடைய நாமம் அறிவிக்கப்பட்டு கிறிஸ்தவர்கள் உலகெங்கும் பரவி இருக்கிற இந்த கடைசி காலத்தை குறிக்கிறது. பூமியில் உள்ள எல்லா தேசங்களிலும் கர்த்தருடைய நாமம் அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்தில் எல்லா ஜனங்களும் உம்மை நம்புகிறார்கள், உண்மையில் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். இது இந்த காலத்தை, நாம் வாழ்கிற இந்த காலத்தை தான் தாவீது ராஜா அன்றே எழுதி வைத்திருக்கிறார். இப்படியாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ உலகெங்கும் இருக்கிற ஜனங்கள் கர்த்தரை நம்பும் போது உம்முடைய நீதி விளங்கும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் வரும். தீயவர்களுக்கு நீர் கொடுக்கும் நியாய தீர்ப்பும் நல்லோர்களுக்கு நீர் காட்டும் கிருபையையும் இந்த உலகம் அறிந்து கொள்ளும். நாங்கள் உம்மை நம்பி இருப்போம். அப்பொழுது நீர் நீதியுள்ள பதிலை எங்களுக்கு தருவீர், நீதியை எங்களுக்கு நிறைவேற்றுவீர். நாங்கள் செய்த நற்காரியங்களுக்கு ஏற்ற பலனை நீர் எங்களுக்கு தருவீர். உம்முடைய வல்லமையினாலும் பலத்தினாலும் பர்வதங்களை, மிகப்பெரிய மலைகளையும் நீர் அஸ்திபாரப்படுத்துகிறீர். சமுத்திரத்தையும் சமுத்திரத்தின் அலைகளையும் ஜனங்களின் அமளியையும் நீரே அமர்த்துகிறீர். இப்படி எல்லா வல்லமையான மிகப்பெரிய காரியங்களை நீர் செய்கிறீர். கர்த்தாவே, உம்முடைய பலன் எவ்வளவு பெரியது, உம்முடைய வல்லமை மிகவும் பெரியது. உம்முடைய மகிமை விளங்கும் போது பூமியின் கடையாந்திரத்தில் இருக்கிறவர்கள், பூமியின் கடைசி மூலைகளில் இருக்கிறவர்கள் கூட உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். உமக்கு பயப்படுகிற பயம் வருகிறது. உம்முடைய வல்லமையை நீர் காட்டுகிறீர். உம்முடைய வல்லமையை பார்த்த ஜனங்கள் பயப்படுகிறார்கள். உமக்கு காலையையும் மாலையையும் களிகூற பண்ணுகிறீர். காலை நேரமும் மாலை நேரமும் சந்தோஷப்படுகிறது. உம்முடைய நீதி விளங்கும் போது சர்வ சிருஷ்டியும் சந்தோஷப்படும். கர்த்தாவே, நீர் பூமியை விசாரித்து அதற்கு தண்ணீர் பாய்ச்சுகிறீர். மழையை கொடுத்து பூமிக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறீர். அப்படி பாய்ச்சி பூமியில் தானியத்தை விளைய செய்து ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறீர். நீரே இந்த காரியங்களை செய்கிறீர். உம்முடைய தேவ நதியினால் மிகவும் அதை பாதுகாத்து தண்ணீர் பாய்ச்சி வளர்க்கிறீர் பயிர்களை. தேவ நதியினால் செழிப்பான பூமியாய் மாற்றுகிறீர். அதனுடைய வயல்வெளியில் உள்ள கரைகளும் மறையும்படியாக தண்ணீர் பாய்ச்சி, அதாவது நல்ல செழிப்பான மழையை, நிறைந்த மழையை கொடுத்து பூமியை செழிப்பாக்கி அந்த பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்சி நீர் வளர்க்கிறீர். செழிப்பான பூமியாய் மாற்றுகிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. வனாந்திர தாவரங்களிலும் சுற்றிலும் எங்கும் செழிப்பாய் இருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெளிகள் ஆடுகளால் நிரம்பி இருக்கிறது. பள்ளத்தாக்குகளில் எல்லாம் பயிர்கள் நிரம்பி விளைந்திருக்கிறது, செழிப்பாய் இருக்கிறது. தானியத்தால் மூடி இருக்கிறது பள்ளத்தாக்குகள் எல்லாம். இவைகள் எல்லாம் கம்பீரித்து பாடுகிறது, எல்லாம் சந்தோஷமாய் பாடுகிறது. அதாவது இந்த பூமியின் செழிப்பெல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது சுவாமி. நீரே இந்த பூமியை செழிப்பாக்குகிறீர். எல்லா தானியங்களினாலும் கனிகளினாலும் விளைச்சலினாலும் இந்த பூமியை நீரே செழிப்பாக்குகிறீர். இந்த பூமிக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறதும், அதாவது மழையை கொடுப்பதும் நீரே, செழிப்பாக்குவதும் நீரே. சர்வ வல்லவரே, நீரே எங்கள் மேல் கிருபை கூர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆசீர்வாதம் உம்மிடத்திலிருந்து வருகிறது என்பது இந்த வேத பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரே நம்மை ஆசீர்வதிக்கிறார். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாக.